இந்த லாஸ்ட் லெசன் சொல்லக்கூடிய ப்ரோஸ் தான் பார்க்க போகிறோம். எழுதுனது வந்து அல்ஃபோன்ஸ் தௌதத். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃப்ரான்ஸுக்கும் புரூஷியாக்கும் வந்து வார் வந்திருக்கும். இந்த ஃப்ரான்ஸ் வந்து யார் ரூல் பண்ணிப்பாங்கன்னா பிஸ்மார்க். புரூஷியா வந்து பார்த்தீங்கன்னா என்னென்னா ஜெர்மனி, போலண்ட் அண்ட் ஒரு சில பகுதியான ஆஸ்ட்ரியா இதெல்லாமே சேர்ந்து தான் வந்து புரூஷியா. இந்த புரூஷியன்ஸ் வந்து என்ன பண்ணிப்பாங்கன்னா ஃப்ரெஞ்சுக்காரங்களை வந்து டிஃபீட் பண்ணிப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் ஃப்ரான்ஸில் ஒரு சில பகுதி அதாவது டிஸ்ட்ரிக்ட்ஸ் வந்து இவங்க கைவசம் போயிருக்கும். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா அல்சேஸ் அண்ட் லொரைன். இது யார் கைக்கு போயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ப்ரூஷியன்ஸ் கைக்கு வந்து போயிருக்கும். இவங்க அந்த பகுதியை மட்டும் கைப்பற்றது மட்டும் இல்லாமல் அவங்க என்ன பண்ணாங்க லாங்குவேஜ்லையும் வந்து அங்கே டாமினேட் பண்ண ஆரம்பித்தாங்க. அதாவது அங்கே வந்து ஜெர்மன் தான் கற்றுக்கணும், ஜெர்மனுடைய கலாச்சாரம் தான் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து ஸ்ட்ரெஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ இதை பற்றி தான் நம்ம கம்ப்ளீட்டாக இந்த லெசனில் வந்து பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ ஆன் த ஹோல் ஃப்ரெஞ்சை வந்து ஃப்ரெஞ்சில் ஒரு சில பகுதியை வந்து அல்சேசம் லொரைன் சொல்லக்கூடிய பகுதியை எடுத்துகிட்டு அவங்க கிட்ட இந்த ஜெர்மன் மொழியை வந்து திணிச்சிருக்காங்க. ஸோ அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் பேரா பாருங்க. I started for school very late that morning and was in great dread of scolding, especially because M. Hamel had said that he would question us on participles, and I did not know the first word about them. சரி, இதில் ஒரு சின்ன பையன், அவன் பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரான்ஸ். அவன் ஸ்கூலுக்கு வந்து லேட்டாக போகிறான். அது மட்டும் இல்லாமல் அவனுக்கு வந்து ஒரு பயம், ஐயோ ஸ்கூலுக்கு போனால் வந்து ஹேமல் சார் கிட்ட வந்து திட்டு வாங்க போகிறோம், ஏன்னா அவர் வந்து பார்ட்டிசிபிள்லேருந்து கொஸ்டின் கேட்க போகிறேன்னு சொன்னார். அதில் எனக்கு அந்த பார்ட்டிசிபிளில் ஒரு வார்த்தை கூட எனக்கு தெரியாது, ஈவன் அந்த ஃபஸ்ட்டு வேர்டு கூட என்னன்னு தெரியாது அப்படின்ட்டு புலம்பிகிட்டே அவன் வந்து போகிறான். அந்த சமயத்தில் இருந்து பார்க்குறான். ஃபார் அ மோமெண்ட் ஐ தாட் ஆஃப் ரன்னிங் அவே அண்ட் ஸ்பெண்டிங் த அவுட் ஆஃப் டோர்ஸ். அந்த சமயத்தில் ஐயோ நான் கிளாஸ் போகிறத வேறு எங்கேயா வெளியே போயிடலாம் போல் அப்படின்னு நான் நினச்சேன். இட் வாஸ் ஸோ வார்ம் ஸோ பிரைட். அந்த சமயத்தில் வந்து குளிர்காலமாக இருந்து கொஞ்சம் அந்த அந்த வார்ம் அந்த சன்லைட்லாம் வருது. உடனே வந்து இப்போ நல்லா மிதமாக இருக்குது, நான் வந்து இப்படி ஜாலிங்க போகலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ த பேர்ட்ஸ் வேர் சிப்பிங் அட் த எட்ஜ் ஆஃப் த வுட்ஸ் அண்ட் இன் த ஓப்பன் ஃபீல்ட் பேக் ஆஃப் த சாமில் த ப்ரோஷியன் சோல்ஜர்ஸ் வேர் ட்ரில்லிங். என்னது இந்த பேர்ட்ஸ்லாம் வந்து அழகாக வந்து இந்த ட்ரிப்பிங் எடுத்துனது அந்த கீச்சுன்னு சவுண்டு விடுது. அதுமாரி வந்து வுட்ஸுன்றது நல்லா கட்ட கிடையாது, காடு. அந்த காட்டுக்கிட்ட வந்து பேர்ட்ஸ்லாம் வந்து அழகாக கத்துது. அந்த ஓப்பன் ஃபீல்டில் வந்து அங்கே வந்து ஒரு சாமல் இருக்குது, ஓகே, மரப்பற்றம் இருக்கும். அது பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன இருக்காமா ப்ரோஷியன் சோல்ஜர்ஸ் வந்து ட்ரில்லிங் பண்ணிட்டுருக்காங்க. அந்த ட்ரில்லிங்ன்றது வந்து இந்த மார்ச் பாஸ் மாதிரி எக்ஸசைஸ்லாம் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, அது மாதிரி வந்து பண்ணுறாங்க. அப்போ இதுலேருந்து இன்னொன்று என்ன சொல்ல வராங்கன்னா, ஓகே இந்த பகுதியாமல் இந்த பர்ஷியாக்குள்ளே வந்துருச்சு, அந்த ஒரு வெற்றிக்காக வந்து இந்த ட்ரில்லிங் பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க, அந்த எக்ஸசைஸ் பெர்ஃபார்ம் பண்ணுறாங்கன்னு கூட நம்ம எடுத்துக்கலாம். இதெல்லாம் பார்க்கும்போது அவனுக்கு என்ன ஆகுதுமா, ரொம்ப டெம்ட் ஆகுதுமா, ஐயோ இங்கே போகிறதுக்குள்ளார வந்து நம்ம அங்கே போயிடலாமே, இதெல்லாம் பார்க்குறது இந்த பார்ட்டிசிபல்ஸ் நம்ம சொல்கிறது பதிலாக இங்கே போய் ஜாலியாக இருக்கலாமே அப்படின்னா. பட் இருந்தாலும் என்ன பண்ண, ஸ்கூலுக்கு போய் ஆகணும், ஐயோ நான் போயே ஆகணும்னு சொல்லிட்டு தன்னைத்தானே வந்து என்ன பண்ண ரெசிஸ்ட் பண்ணிவிட்டு ஸ்கூலுக்கு கடகடன்னு போகிறோம். அங்கே போகும்போது பார்த்தீங்கன்னா when I passed the town hall there was a crowd in front of the bulletin board. bulletin board வந்து அந்த தகவல், அந்த நம்ம ஸ்கூலில் காலேஜ்லாம் பார்த்தா bulletin board நமக்கு இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் நோட்டீஸ்லாம் விட்டுவாங்க பார்த்தீங்கன்னா, அது மாதிரி வந்து அந்த நோட்டீஸில் வந்து என்ன பண்ணிப்பாங்க, ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்கும். கடந்த 2 வருஷமாகவே வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து என்ன வெறும் பேட் நியூஸாக தான் வந்திருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா 2 வருஷமாகவே அந்த ப்ரூஷியன்ஸ் வந்து அவங்கள வந்து எல்லாம் வந்து போர் தொடுக்கிறது அது மாதிரி செயல்களை வந்து ஈடுபட்டிருப்பாங்க. அதுமாதிரி அவங்க ஃப்ரெஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா பேட்டில் வந்து லாஸ் பண்ணது, இது மாதிரி விஷயங்கள் தான் இருக்கும். ஸோ இப்போ என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் யோசிச்சுட்டே போவானம்மா. ஸோ அடுத்தா பாருங்கள். தென் ஆஸ் ஐ ஹரிட் பை ஆஸ் ஃபாஸ்ட் அஸ் ஐ குட் கோ த பிளாக் ஸ்மித் வாட்சர் who was there with his apprentice reading the bulletin called after me, don't go so fast bub, you will get டு யர் ஸ்கூல் இன் பிளென்டி ஆஃப் டைம். என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த பிளாக் ஸ்மித் வாட்சர்னு சொல்லக்கூடிய இந்த இடத்துல யாருன்னு பார்த்தீங்கன்னா, அந்த புல்லட்டின் போர்டில் இந்த தகவலாம் வந்து இப்போ நம்ம ஊரில் தண்டோரை அடித்து பேசுவாங்க பார்த்தீங்கன்னா, தகவலை வந்து சொல்கிற ஒரு ஆளாக இருப்பார். அவர் வந்து அவருடைய அப்ரண்டிஸ் கூட வந்து இருந்து அந்த புல்லட்டின் போர்டில் இருக்கிறதுல வந்து படிச்சும் பார்க்குறாரு. ஓகேங்களா? ஸோ அப்படி பார்த்துட்டு என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, திரும்பி பார்க்குறாரு, இந்த பையன் கொடுக்குன்னு ஓட்டத்தை பார்க்குறாரு. உடனே வந்து சீக்கிரமாக பப்புன்றது ஒரு செல்லமாக கூப்பிடுவாங்களே, அதுமாதிரி வந்து போகாத, உனக்கு வந்து இன்னும் நிறைய டைம் இருக்குது உங்கள் ஸ்கூலுக்கு போகிறதுக்கு அப்படின்ட்டு சொல்கிறாரு. உடனே இவன் நினச்சினா ஓகே அவர் வந்து என்னை வச்சு காமெடி பண்ணுறாரு போல் அப்படின்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்ணுறான், போகிறான். ரீச்டு எம் ஹேமல்ஸ் லிட்டில் கார்டன் ஆல் அவுட் ஆஃப் பிரெத். ஸோ அவரே எதாவது வேணால் சொல்லட்டும், நம்ம வந்து கடகடன்னு போகணும்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்ணுறான், எம் ஹேமலுடைய லிட்டில் கார்டனுக்கு வந்து மூச்சு வாங்குவாங்க, அங்கே போய் நிற்கிறான். So next para பாருங்க. Usually when school began, there was a great puzzle which could be heard out in the street. The opening and closing of desk, lessons repeated in unison, very loud with our hands over our ears to understand better, and the teacher's great ruler rapping on the table. இல்லை என்னென்னா, யூஸ்வலாக வந்து இந்த ஸ்கூல்ஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கராமரான ஒரு சலசலப்பான ஒரு சத்தம் கேட்டுகிட்டே இருக்கும் பாருங்கள். ஸோ அது வந்து எப்பயுமே வந்து இந்த ஸ்ட்ரீட்டுக்கு வெளியே வந்து கேட்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த டெஸ்க்லாம் வந்து ஓப்பன் பண்ணுறது க்ளோஸ் பண்ணுறது அது பொருள் சவுண்டு. அதுமாதிரி டீச்சர்ஸ் சொல்லித்தரும்போது அதை ரிப்பீட் பண்ணுறாங்க பசங்க.
ஓகேங்களா? ஸோ இப்போ A ஃபார் ஆப்பிள்னு சொன்னா, இப்போ A ஃபார் ஆப்பிள் அப்படின்னு சொல்லிட்டு அது மாரி ரிப்பீட்டடா ஒற்றுமையா சொல்லக்கூடியது. யூனிசன்றது வந்து சைமல்டேனியஸ் அட்டரன்ஸ் ஆஃப் வேர்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ அப்படியே முன்ன பின்ன அவங்க சொல்ல இங்க சொல்ற மாரி சொல்றது. இது மாரி வெரி லவுட் நாய்ஸ் வந்து இருக்கும். ஸோ அதுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க ஹேண்ட்ஸ வச்சு இப்போ காதுக்குள்ள போய் பேசுறவங்க இல்ல, அது மாரி வந்து பசங்க கூட குசு குசுன்னு பேசுறது. ஸோ இது போல சவுண்ட்லாம் கேட்கும். அது மட்டும் இல்லாம டீச்சர்ஸ் வந்து அவங்களுடைய ஸ்கேல் வச்சு ரூலர்னா ஸ்கேல வச்சு இந்த டேபிள வந்து தட்டுற மாரி சைலன்ட்டா இருங்க அப்படின்ட்டு. இதெல்லாம் வந்து கேட்கும். பட் நவ் இட் வாஸ் ஆல் சோ ஸ்டில். இப்ப வந்து இது எல்லாமே வந்து என்ன ஆச்சு? அமைதியா இருக்கு. என்னன்னு தெரியல. ஐ ஹேட் கவுண்டட் ஆன் த கமோஷன் டு கெட் மை டெஸ்க் வித்தவுட் பீன் சீன். பட் அஃப்கோர்ஸ் தட் டே எவ்ரிதிங் ஹேட் டு பி ஆஸ் குவைட் அஸ் மண்டே மார்னிங். இந்த ஒரு சந்தர்ப்பத்த அதாவது கராம்பரான்னு இருக்கும். சத்தமா இருக்கும். இந்த ஒரு சந்தர்ப்பத்த யூஸ் பண்ணிட்டு அவன் என்ன பண்ணலான்னு பார்க்குறான். யாருக்கும் தெரியாம உள்ள நுழைஞ்சிடலாம். ஏன்னா இவன் லேட்டா வந்துட்டான். உள்ள நுழைஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தான். பட் அஃப்கோர்ஸ் அந்த நாள் வந்து எப்படி இருந்துச்சாமா, ரொம்ப குவைட்டா இருந்துச்சு. எப்படி சண்டேலாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்கூல்ல வந்து எப்படி இருக்கும்? ஸ்கூல்ல யாரும் இருக்க மாட்டாங்க. அப்ப அமைதியா இருக்கும் பார்த்தீங்களா? அதே மாரி வந்து சண்டே எப்படி இருக்குமோ, அது மாரி வந்து அமைதியா இருக்கு. ஸோ ஜன்னல் வழியா பார்க்குறான். த்ரூ த விண்டோ ஐ saw my classmates already in their places and M. Hamel walking up and down with his terrible iron ruler under his arm. ஸோ ஜன்னல் வழியா பார்க்குறான். அங்க வந்து அவங்க கிளாஸ்மேட்ஸ் எல்லாமே அவங்கவங்க இடத்துல வந்து அழகா உட்காந்துட்டு இருக்காங்க. எம். ஹேமல்னு சொல்லக்கூடிய ஒரு சார். அந்த சார் வந்து என்ன பண்றாரு, மேலேயும் கீழயும் வந்து நடந்துட்டு இருக்காரு. அவருடைய அக்குள் கிட்ட அந்த ஆர்ம் கிட்ட வந்து என்ன பண்ணியிருக்காரு, அயர்ன் ரூலர வந்து வச்சிருக்காரு. ஐ ஹேட் டு ஓப்பன் த டோர் அண்ட் கோ இன் பிஃபோர் எவ்ரிபடி. நான் திறந்து உள்ளே போய் ஆகணும். நீங்கள் நினச்சி பாருங்க, ஹவ் ஐ பிளஷ்டுன்றது இந்த இடத்துல வந்து ஒரு மாதிரி அசிங்கப்படுத்தினேன். எவ்வளோ அசிங்கப்பட்டிருப்பேன். அது மட்டும் இல்லாமல் நான் வந்து பயந்தது. ஏன்னா எல்லாம் வந்துட்டாங்க, குவைட்டாக இருக்காங்க. அப்போ இவன் வரது தெரியும் இல்லை என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது மாதிரி சுச்சுவேஷன் நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். அடுத்தா பாருங்க. பட் நத்திங் ஹேப்பன். எம். ஹேமல் saw me and said very kindly, go to your place quickly little Franz, we were beginning without you. ஸோ எம். ஹேமல் வந்து என்ன அதை பார்க்குறாரு, இவன் பயந்த மாதிரி எதுவுமே நடக்கலை. ஓகேங்களா, அடிப்பாரோன்னு சொல்லிட்டு எதுவுமே நடக்கலை. பார்த்துட்டு தன்மையாக வந்து உன்னுடைய பிளேஸ்க்கு போய் உட்காரு சீக்கிரம் அப்படின்ட்டு லிட்டில் ஃப்ரான்ஸை பார்த்து சொல்கிறாரு. வி வேர் பிகினிங் வித்தவுட் யூ. நீ இல்லாமல் நாங்கள் நேரம் ஆரம்பிச்சிருப்போம். போய் உன்னுடைய பிளேஸில் போய் சீக்கிரம் உட்காருன்றாரு. I jumped over the bench and sat down at my desk. Not till then, when I had got a little over my fright, did I saw that our teacher had on his beautiful green coat, his frilled shirt, and the little black silk cap all embroidered, that he never wore except on inspection and prize days. ஸோ என்ன சொல்கிறான்னா, இவன் ஒன்றும் இல்லை, ஆஸ் யூஷுவல் வந்து கடகடன்னு ஓடி போய் அவன் பெஞ்சை ஜம்ப் பண்ணி அவன் இடத்துல உட்காடுறான். ஓகேங்களா, ஸோ உட்காந்துட்டு அப்படியே வந்து அவனுடைய இதெல்லாமே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பயம்லாம் வந்து கொஞ்சமாக போகுது. உடனே அப்போ தான் கூர்ந்து பார்க்குறான், அவருடைய ஆசிரியர் அதாவது எம். ஹேமல் வந்து என்ன பண்ணியிருக்காரு, ஒரு பியூட்டிஃபுல்லான க்ரீன் கோட் வந்து போட்டிருக்காரு. அந்த ஷர்ட் எல்லாமே வந்து ஃப்ரில்டாக இருக்காமா. ஓகேங்களா, ஃப்ரில்டு ஷர்ட்டாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அவருடைய கேப் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் சில்க் கேப், அது எல்லாமே வந்து எம்ப்ராய்டாக இருக்குன்னு சொல்கிறாங்க. த லிட்டில் பிளாக் சில்க் கேப் ஆல் எம்ப்ராய்டட். ஸோ இது மாதிரிலாம் வந்து நம்மளுடைய சார் வந்து போட்டு வர மாட்டார். எப்போ வருவார்னு பார்த்தீங்கன்னா, இன்ஸ்பெக்ஷன் ஏதாவது ஒன்று நடந்துச்சுன்னா அந்த சமயத்தில் வராரு. அப்படின்னா ஏதாவது ப்ரைஸ் டிஸ்ட்ரிபியூஷன் நடந்துச்சுன்னா அந்த சமயத்தில் வந்து வருவார். பிசைட்ஸ் த ஹோல் ஸ்கூல் சீம் டு பி ஸோ ஸ்ட்ரேஞ்ச் அண்ட் சோலம். ஸோ இந்த இடத்துல வந்து இந்த என்டையர் ஸ்கூலுமே வந்து பார்க்கறதுக்கு எப்படி ஒரு அமைதியாக வந்து இருந்துச்சு. அவருடைய சர்ப்ரைஸாக பார்த்தீங்கன்னா, எப்பயுமே பேக் பெஞ்ச் வந்து எப்பயுமே வந்து எம்டியாக இருக்கும். ஆனால் அந்த பேக் பெஞ்சில் வந்து யார் வந்து உட்காந்துருக்காங்களா, வில்லேஜ் பீப்புள் வந்து குவைட்டாக உட்காந்துருக்காங்களாமா. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஓல்டு ஹாசர் அப்படின்னு சொல்லக்கூடியது. அந்த ஓல்டு ஹாசர் வந்து இந்த இடத்துல வந்து அந்த வில்லேஜில் ஒரு முக்கியமான ஆள், அந்த ஃபார்மிங் பண்ணுற ஒரு முக்கியமான ஒரு ஆளாக இருப்பார். ஸோ அவர் வந்து உட்காந்துருக்காரு. அவர் வந்து ஒரு ஹேட் போட்டிருக்காரு. அது என்ன ஹேட் பாருங்கள், 3 கார்னர்டு ஹேட். அந்த ஹேட்டில் வந்து ஹேட் அந்த போருக்கெலாம் போகும்போது ஒரு மாதிரி ஒரு ஹேட் வந்து வச்சுப்பாங்க. நீங்கள் போட்டு பாருங்கள், 3 கார்னர்டு ஹேட்டுன்னு சொல்லிட்டு. அது மாதிரி ஹேட்டை வந்து அவர் வந்து போட்டிருப்பாரு. அதே மாதிரி வேறு யார் வந்து உட்காந்துருக்காங்க, ஃபார்மர் மேயர், முன்னாள் மேயர் வந்திருக்காரு, முன்னாள் போஸ்ட் மாஸ்டர் வந்து வந்திருக்காரு. இது மாதிரி நிறைய வில்லேஜ் மென்லாம் வந்து அங்கே உட்காந்துருக்காங்க. இவங்களும் ஏன் இங்கே வந்து உட்காந்துருக்காங்க, எல்லாம் பார்த்து சேடாக வந்து உட்காந்துருக்காரு. அந்த ஹாசர் சொல்ல பார்த்தீங்கன்னா, அந்த ஹாசர் கிட்ட வந்து ஒரு ஓல்டு ப்ரைமர் புக் இருக்குது. அந்த ஓல்டு ப்ரைமர் புக்குன்றது வந்து ஒரு பேசிக்கான ஒரு திங்கை சொல்கிறது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஸ்கூல் பசங்களுக்கு வந்து ஏபிசிடி வந்து சின்ன பசங்களுக்கு வந்து ஏபிசிடி புக்கெலாம் கொடுப்போம் பார்த்தீங்களா, அது மாதிரி ஒரு புக்கு தான் அது. அந்த புக்கு பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னா, தம்படாக இருக்கும், எட்ஜஸில் வந்து தம்படாக இருக்குது. அதாவது படித்து மடிஞ்சு போயிருக்கும் பாருங்கள், அதுதான் வந்து தம்படாக இருக்குன்னு சொல்லுவாங்க. அண்ட் ஹி ஹெல்ட் இட் ஓப்பன் ஆன் ஹிஸ் நீஸ். அதை எடுத்துகிட்டு வந்து அவருடைய நீஸ்க்கு மடியில் வந்து ஓப்பன் பண்ணி அதுக்கு மேலே அவருடைய கண்ணாடியை வந்து அக்ராஸாக வந்து வச்சுருக்கிறாரு. ஓகேங்களா. While I was wondering about it all, M. Hamel mounted his chair and in the same grave and gentle tone which he had used to me, said, "My children, this is the last lesson I shall give you.
இதெல்லாமே நான் யோசிச்சுட்டு இருக்கும்போது என்னன்னா, இந்த வில்லேஜ் பீப்பிள்லாம் ஏன் வந்திருக்காங்க இங்கன்னு சொல்லிட்டு யோசிச்சிருக்கும் போதே, ஹேமல் வந்து சேர்ல மவுண்ட்ன்றது சாஞ்சுட்டு இருக்காரு. சாஞ்சுட்டு அவரோட ஃபேஸ் பார்த்தா ரொம்ப கிரேவா இருக்கு. கிரேவ் இந்த இடத்துல என்ன சொல்றாங்க பார்த்தீங்கன்னா, அப்படி இறுக்கமான நிலையில வந்து இருக்கு. ஸோ என்கிட்ட இப்படி ஜென்டிலா பேசினாரு. "போய் உள்ள போய் உட்காரு ஃபிரான்ஸ்" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜென்டிலா பேசினோம். அந்த தோரணையிலே வந்து, "என்னுடைய குழந்தைகளா, இதுதான் வந்து நான் உங்களுக்கு கடைசி லெசன் வந்து எடுக்க போறேன்" அப்படின்னு சொல்லியிருக்காரு. The order has come from Berlin to teach only German in schools of Alsace and Lorraine. The new master comes tomorrow. This is your last French lesson. I want you to very attentive. Sorry, I want you to be very attentive. என்ன சொல்கிறாரு, இந்த ஆர்டர் வந்திருக்கு, பெர்லின்லேருந்து ஆர்டர் வந்திருக்கு, அல்சேஸ்லேயும் லொரைன்லையும் வந்து என்ன பண்ணணும், ஜெர்மன் மட்டும் தான் வந்து சொல்லித்தரணும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. நாளையிலேருந்து உங்களுக்கு வந்து புது மாஸ்டர் வருவார். இதுதான் உங்களுடைய ஃப்ரெஞ்சு லெசன் லாஸ்ட்டு, அதனால் நீங்கள் வந்து அட்டென்டிவாக இருங்க அப்படின்னு சொல்கிறாரு. வாட் அ தண்டர் கிளாப் தீஸ் வேர்ட்ஸ் வேர் டு மீ. ஐயோ, இது என்னது, இடி விழுந்த மாதிரி இந்த வார்த்தை இருக்குது அப்படின்ட்டு லிட்டில் ஃப்ரான்ஸ் நினைக்கிறான். ஓ ரிச்சஸ், தட் வாஸ் வாட் தே ஹேட் புட் இட் ஆட் த டவுன் ஹால். ஐயோ, இதுதான் வந்து அவனுக்கு வந்து அந்த டவுன் ஹாலில் வந்து போட்டிருந்தாங்களா, அந்த புல்லட்டின் போர்டில் டவுன் ஹாலில் வந்து இதுதான் வந்து போட்டிருந்தாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறான். ஸோ இந்த இடத்துல வந்து ரிச்சஸ்ன்றத மோசமானவங்க, அந்த மோசமானவங்க இதுதான் வந்து அந்த போர்டில் போட்டிருந்தாங்களான்னு சொல்லிட்டு யோசிக்கிறான். அடுத்த பேரில், ஐயோ இதுதான் என்னுடைய லாஸ்ட்டு ஃப்ரெஞ்ச் லெசனா, நான் இப்போ தான் வந்து எப்படி எழுதணும்னு கற்றுக்குறேன், நான் இவ்வளோ நாளாக வந்து கற்றுக்காம போனது வந்து நான் வந்து என்னுடைய தப்பு தான். ஐ மஸ்ட் ஸ்டாப் தேர் தென். நான் வந்து ஏதாவது ஒன்று பண்ணி நான் அந்த இடத்துல வந்து அதை கற்றுக்காமல் போனதை வந்து நிறுத்திட்டு நான் படிக்க ஆரம்பிச்சுக்கணும். நான் வந்து ரொம்ப சாரின்னு கஷ்டமாக ஃபீல் பண்ணுறேன். நான் வந்து என்னுடைய லெசன்ஸை வந்து படிக்காமல் போனது. அந்த நேரத்தில் படிக்கிற நேரத்தில் படிக்காமல் நான் அந்த நேரத்தில் போய் பறவைகளுடைய முட்டையை போய் எடுக்கிறது, ஸ்லைடிங்கிறது இந்த சர்க்க மரம் விடுறது, சாறுன்றது இந்த இடத்துல வந்து ரிவர் இந்த நார்தர்ன் ஈஸ்டர்ன் ஃப்ரான்ஸ் அண்ட் வெஸ்டர்ன் ஜெர்மனி, அந்த சார் நதியில் போய் குளிக்கிறது, இது மாதிரி வேலையை வச்சுருந்தேன். என்னுடைய புக்ஸு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எனக்கு ஒரு நியூசன்ஸாக இருந்துச்சு. ரொம்ப கஷ்டமாக இருந்தது அதை தூக்கிட்டு வரத்துக்கு. என்னுடைய கிராமரு, இந்த ஹிஸ்ட்ரி இதெல்லாமே வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு ஓல்டு ஃப்ரெண்டு மாதிரி தெரியுறாங்க. நான் எப்படி இதை வந்து விட்டு கொடுப்பேன்? அது மட்டும் இல்லாமல் ஹேமல் அவரையும் என்னால் விட்டு கொடுக்க முடியாது. ஏன்னா வந்து அவர் எப்பயுமே வந்து பார்த்தோன்னா ஒரு அந்த கிரேட் ரூலரை வச்சுக்கிட்டு ரொம்ப அந்த ஒரு மாதிரி ஸ்ட்ரேஞ்சாக வந்து அவர் இருந்தாலும் அவரையும் என்னால் வந்து விட்டு கொடுக்க முடியாது. எப்படி நான் இதெல்லாம் விட்டு கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் நினைக்கிறான். Poor man, it was in honor of this last lesson that he had put on his fine Sunday clothes, and now I understood why the old men of the village were sitting there in the back of the room. ஐயோ, போர் மேன்றது இந்த இடத்துல வந்து ஏழை கிடையாது, ஐயோ பாவப்பட்ட மனுஷன். இப்போ தான் எனக்கு புரியுது, இந்த லாஸ்ட் லெசன் ஹானர் பண்ணுறதுக்காக தான் வந்து இப்போ யூஸ்வலாக கிறிஸ்டியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சண்டே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து சர்ச்சுக்கு போகிறதுக்கு நல்ல ஒரு கிளாத்ஸ் வந்து போட்டுப்பாங்க. அதனால அந்த சண்டே கிளாத்ஸை வந்து இன்றைக்கி போட்டு வந்திருக்காரு போல். அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய வில்லேஜ் மேன்னு கூட வந்து இவரை சென்ட் ஆஃப் பண்ணுறதுக்காக தான் வந்து வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சென்ட் ஆஃப் பண்ணுறதுக்கு மட்டும் இல்லாமல் இந்த ஃப்ரான்ஸை வந்து இந்த பகுதி அல்சேஸும் லொரேனும் வந்து அவங்க கையில் போனதால் ஜெர்மனை கற்றுக்கணும்னு சொல்லும்போது அப்போ தான் அந்த ஃப்ரெஞ்சு லாங்குவேஜுடைய பற்று அவங்களுக்கு வந்து, ஐயோ நம்ம இவ்வளோ நாளாக நாமளும் கற்றுக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ஃபீல் பண்ணுற மாதிரி இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் இவருக்கு வந்து 40 இயர்ஸ் அந்த சர்வீஸ் வந்து நோட் பண்ணிக்கோங்க. 40 இயர்ஸ் வந்து இந்த ஃப்ரெஞ்சை சொல்லித்தரத்துக்கு அவர் வந்து 40 இயர்ஸ் வந்து ஸ்பெண்ட் பண்ணியிருக்காரு. ஸோ அவரை தேங்க் பண்ணுறதுக்காகவும் வந்து வந்திருக்காங்க. திஸ் இஸ் த ரெஸ்பெக்ட் ஃபார் த கண்ட்ரி தட் வாஸ் தேர்ஸ் நோ மோர். அதாவது இதுதான் வந்து அவங்க கண்ட்ரிக்கு ரெஸ்பெக்ட் பண்ணுறதுக்காக அவங்க வந்திருக்காங்க. ஆனால் அந்த கண்ட்ரி வந்து அவங்களது கிடையாது, இப்போ வந்து வேறு ஒரு நாட்டு பிடியில் வந்து மாட்டியிருக்கு. While I was thinking of all this, I hear my name called. It was my turn to recite. ஸோ இதெல்லாமே நான் நினச்சிட்டு இருக்கும்போது என்னோடய பேர் கேட்குது. நான் தான் வந்து நெக்ஸ்ட்டு பார்ட்டிசிபல்ஸ் வந்து நான் சொல்லணும்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட்டு கேட்குது. வாட் வுட் ஐ நாட் ஹாவ் கிவன் டு ஏபிள் டு சே த ட்ரெட்ஃபுல் ரூல் ஃபார் த பார்ட்டிசிபல் ஆல் த்ரூ வெரி லவுட் அண்ட் கிளியர் வித்தவுட் ஒன் மிஸ்டேக். ஐயோ என் பேரை கூப்பிட்றாங்க, நான் எப்படி வந்து எனக்கு பயமாக இருக்கேன், இந்த ரூலர் அந்த பார்ட்டிசிபல்ஸ் ரூலை வந்து சொல்கிறதுக்கு பயமாக இருக்கேன், அதுவும் சத்தமாகவும் கிளியராகவும் ஒரு மிஸ்டேக் இல்லாமல் வந்து எப்படி சொல்கிறது அப்படி யோசிச்சுட்டே வந்து சொல்ல ஆரம்பிக்கான். பட் ஐ காட் மிக்ஸ்ட் அப் ஆன் த ஃபர்ஸ்ட் வேர்ட்ஸ். வார்த்தை சொல்லும் போதே அவனுக்கு வந்து அது ஒன்றுமே புரியாமல் அப்படியே வந்து நிற்க ஆரம்பிக்கிறான். ஸ்டுட் தேர் ஹோல்டிங் ஆன் டு மை டெஸ்க், மை ஹார்ட் பீட்டிங் அண்ட் நாட் டேரிங் டு லுக் அப். ஸோ தப்பாக சொல்லிட்ட உடனே என்ன பண்ணுறான், யாரையும் பார்க்கல, அசிங்கமாக கீழே குனிஞ்சிட்டு நிற்கிறான். இவன் தலை குனிஞ்சு நிற்கும் போது ஹேமல் சொல்கிறாரு, ஓகே நான் உன்னை திட்டமாட்டேன் லிட்டில் ஃப்ரெண்ட்ஸ், ஆனால் நீ இதுக்கு வந்து கண்டிப்பாக நீ வருத்தப்பட்டே ஆகணும். பாரு, நம்ம வந்து தினமும் நம்ம நினைக்கிறோம், ஓகே நாளைக்கு வந்து எனக்கு நேரம் இருக்குது, நான் நாளைக்கு படிச்சுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். ஆனால் இப்போ பாரு நம்ம எங்கே வந்து நிற்கிறோம்.
பாரு ஈவன் பார்த்தீங்கன்னா, அல்சேஸுக்கும் வந்து ட்ரபிள் இருக்கு. நாளை வரைக்கும் தான் இந்த அல்சேஸ் மக்களுக்கு நாளைக்கு வரைக்கும் தான் ஃப்ரெஞ்சு கத்துக்கிறதுக்கு நாள் இருக்குன்ற மாரி சிச்சுவேஷன் இருக்கு. நவ் தோஸ் ஃபெலோஸ் அவுட் தேர் வில் ஹேவ் த ரைட் டு சே டு யூ. அங்க ஃபெலோஸ்ன்ற இடத்துல இந்த ப்ரூஷியன் மென்லாம் இருக்காங்களே, அவங்க சொல்ற மாரி நேரம் வந்திருக்கு. என்ன பாரு, நீ ஃப்ரெஞ்சு மேன் சொல்ற. ஆனா நீ வந்து உன் ஃப்ரெஞ்சுல வந்து பேசுறதுக்கும், எழுதுறதுக்கு கூட உன்னுடைய ஓன் லாங்குவேஜ்ல தெரியல அப்படின்ட்டு கேலி பண்ணுவான். பட் யூ ஆர் நாட் த வர்ஸ்ட் புவர் லிட்டில் ஃப்ரான்ஸ். நீ வந்து அந்த அளவுக்கு வந்து மோசம் கிடையாது ஃப்ரான்ஸு. நம்மளே வந்து எல்லா விஷயத்துலயுமே நம்ம மேல வந்து நெறைய குறைகள் இருக்கு. அத நம்ம வந்து அந்த டீல் பண்ணணும். வி ஹேவ் ஆல் கிரேட் டீல் டு ரிப்ரோச் ourselves வித். இந்த இடத்துல வந்து ரிப்ரோச்ன்றது பழி. ஓகேங்களா? ஸோ உங்கள் பேரண்ட்ஸ் கூட வந்து பார்த்தீங்கன்னா, உன்னை வந்து படிக்க வைக்கணும்னு சொல்லிட்டு ஒரு ஆர்வம் கிடையாது. அவங்களுக்கு வந்து நீ வந்து ஒரு ஃபார்ம்க்கோ இல்லை வந்து மில்க்கோ வந்து போய் வேலை செஞ்சுட்டா அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மணி வரும் அப்படின்ட்டு நினைப்பாங்க. அவங்க மேலே நம்ம பழி சொல்லலாம். ஏன் அவங்க மேலே மட்டும் இல்லை, என்னையும் நான் சொல்லலாம். நான் ஒரு சில நாளில் வந்து போய் தம்பி தண்ணி ஊற்றிட்டு வா, செடிக்கு தண்ணி ஊற்றிட்டு வா, என்னுடைய பூச்செடிக்கு தண்ணி ஊற்றிட்டு வான்னு வந்து உங்களுக்கு சொல்லியிருப்பேன். அந்த சமயத்தில் படிக்கிறதுக்கு பதிலாக உன்னை போய் தண்ணி ஊற்றிட்டு வான்னு சொல்லியிருப்பேன். அது மட்டும் இல்லாமல் நான் வந்து ஃபிஷ்ஷிங் போகும்போது உங்களுக்கு நான் வந்து ஹாலிடேலாம் வந்து விட்டிருப்பேன். அந்த சமயத்தில் நம்ம வந்து ஃப்ரெஞ்சை வந்து கற்றுந்துக்கலாமே. இது மாதிரி ஃப்ரெஞ்சை பற்றி ஒன்று ஒன்றா சொல்ல வராரு. ஹேமல் வந்து ஃப்ரெஞ்சை சொல்கிறாரு. இதுதான் வந்து உலகத்திலே பியூட்டிஃபுல்லான லாங்குவேஜ், ரொம்ப கிளியராக புரியும், மோஸ்ட் லாஜிக்கல் லாங்குவேஜ் கூட. நாம் இதை வந்து பாதுகாத்து ஆகணும், நம்ம இதை மறக்கக்கூடாது. நம்மளை எத்தனை பேர் வந்து என்ஸ்லேவ் பண்ணாலும், அடிமைத்தனம் பண்ணாலும் நம்ம வந்து இந்த லாங்குவேஜை வந்து ஹோல்ட் பண்ணி வச்சுக்கணும். நமக்கு வந்து என்ன பண்ணுவாங்க, நமக்கு வந்து இஃப் தே ஹேட் த கீ டு பிரிசன், அதாவது அதை வந்து நம்ம மொழியை வந்து மறந்து அவங்க மொழியை புகுத்தாலும் நம்ம வந்து மறக்கக்கூடாது. தென் ஹி ஓப்பன்ட் அ கிராமர் அண்ட் ரெட் அஸ் அவர் லெசன். அப்புறம் என்ன பண்ணாரு, அவர் ஹேமல் வந்து என்ன பண்ணாரு, கிராமர் புக்கை ஓப்பன் பண்ணி லெசனை வந்து எடுக்க ஆரம்பிக்கிறாரு. இது நாள் வரைக்கும் புரியாத இந்த லெசனு இந்த ஃப்ரான்ஸுக்கு வந்து என்ன ஆச்சுமா புரிய ஆரம்பிச்சான். அவனுக்கே ஆச்சரியமா, அது என்ன எனக்கு இன்னைக்கு ஈஸியாக புரியுதே அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியமாக பார்க்குறான். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப ஈஸியாகவும் இருக்குது. அதுமாதிரி இது வரைக்கும் நான் வந்து இவ்வளோ ஒழுங்காக கவனிச்சுருந்தா ஒரு வேளை புரிஞ்சிருக்குமோ, நான் ஒழுங்காக கவனிக்காமல் போயிட்டனோ அப்படின்ட்டு யோசிக்கலாம். அதுவும் இல்லாமல் ஹேமல் வந்து இது வரைக்கும் இவ்வளோ பொறுமையாக சொல்லி தந்ததில் அதுவும் ஒரு காரணமாக இருந்திருக்கலாம். It seemed almost as if the poor man wanted to give us all he knew before going away and to put it all into our heads at one stroke. ஸோ ஹேமல் வந்து போகிறதுக்கு முன்னாடி அவருக்கு என்னெல்லாம் அந்த ஃப்ரெஞ்சு மொழியில் தெரியுதோ எல்லாத்தையுமே வந்து நம்ம தலையில் வந்து ஐ மீன் எல்லாத்தையும் சொல்லிட்டு போகணுமோ, ஹெட்ஸுன்றது நேராக அதாவது மைண்டில் ரெஜிஸ்டர் பண்ணிட்டு போகணுன்னு நினைக்கிறாரு என்னவோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறான். ஸோ கிராமர் முடித்த உடனே லெசன் ரைட்டிங் வந்து கொண்டு வராரு. இந்த லெசன் ரைட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு அந்த ஸ்கூல் புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன பசங்களுக்கு ஏபிசிடி எழுதுகிற மாதிரி இந்த 4 லைன்ஸ் எழுதுவாங்க இல்லையா, அது மாதிரி வந்து அந்த ஒரு காப்பியை வந்து கொடுக்குறாரு. அந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஹேண்ட் ரைட்டிங் பார்த்தீங்கன்னா பியூட்டிஃபுல் ரவுண்ட் ஹேண்டாக இருக்குது. அதில் என்ன கொடுத்துருக்குன்னா ஃப்ரான்ஸ் அல்சேஸ். இப்போ வந்து நம்ம ஆப்பிள் பால்ன்ட்டு ப்ராக்டிஸ்க்கு கொடுப்போம் பார்த்தீங்கன்னா, அது மாதிரி வந்து அதை கொடுத்துருக்காருமா. அந்த எழுதின வார்த்தைகளுமே பார்க்கறதுக்கு எப்படி தெரியுதாம்மா, ஒரு லிட்டில் ஃப்ளாக் வந்து ஃப்ளோட் ஆனால் எப்படி இருக்குமா, அது மாதிரி வந்து இருக்குது. தே லுக் லைக் லிட்டில் ஃப்ளாக்ஸ் ஃப்ளோட்டிங் எவ்ரிவேர் இன் த ஸ்கூல் ரூம். அது மட்டும் இல்லாமல் இப்போ இந்த கொடிலாம் வந்து நம்ம மேலே ஸ்கூலுக்கு மேலே வந்து பறக்க விடுவாங்க பார்த்தீங்கன்னா, அங்கேருந்து அப்படியே எடுத்துகிட்டு வந்து நம்ம டெஸ்கில் போட்ட மாதிரி எனக்கு எங்கே பார்த்தாலும் எனக்கு ஃப்ளாக் தான் வந்து தெரிஞ்சிச்சு. அது மட்டும் இல்லாமல் எல்லாருமே வந்து என்ன பண்ணாங்க, அந்த கொடுத்த அந்த ஹேண்ட் ரைட்டிங் இதை வந்து அழகாக உட்காந்து செய்ய ஆரம்பித்தாங்க. எந்த சவுண்டு வந்து கேட்கல, ஒரு சவுண்ட் மட்டும் தான் கேட்டுச்சு. என்ன பார்த்தீங்கன்னா அந்த பேனா வச்சு அந்த ஸ்க்ராட்ச் பண்ணுற அந்த சவுண்ட் மட்டும் தான் கேட்டுச்சு பேப்பரில். ஈவன் பார்த்தீங்கன்னா பீட்டில்ஸ்ன்றத ஒரு சின்ன வண்டு வந்து உள்ளே வருது, அதை கூட யாரும் வந்து அட்டென்ஷன் பே பண்ணல. ஈவன் வந்து சின்ன சின்ன பசங்க கூட அந்த அட்டென்ஷனை பே பண்ணல. அவங்களாம் வந்து அந்த ஃபிஷ் ஹூக்ஸை வந்து என்ன பண்ணாங்க, ட்ரேசிங் பண்ணியிருந்தாங்கம்மா. ஆஸ் இஃப் இட் வாஸ் அ ஃப்ரெஞ்ச் டூ, அதுவும் வந்து ஃப்ரெஞ்சுன்னு நினச்சிட்டு ஃபிஷ் ஹூக்ஸை கூட அவங்க என்ன பண்ணாங்க, ட்ரேசிங் பண்ணியிருந்தாங்க சின்ன பசங்களுக்கு. அது மட்டும் இல்லாமல் மேலே பார்த்தீங்கன்னா பிஜியான்ஸ், இந்த பறவைகள் இருக்கு இல்லையா, புறாக்கள். அந்த புறாக்கள் வந்து என்ன பண்ணா, அது கூட வந்து கூன்ட்டு ரொம்ப ஸ்லோ வாய்ஸ் இதில் வந்து கத்துச்சாமா. உடனே அதை அந்த சவுண்டு கேட்டுட்டு இந்த லிட்டில் ஃப்ரான்ஸ் என்ன நினச்சா, ஓகே விட்டா இவங்க வந்து ஜெர்மன்காரங்க இந்த பிஜியன்ஸுக்கு கூட வந்து ஜெர்மனை சொல்லித்தர சொல்லுவாங்க போல், ஜெர்மன்லேயே வந்து பாட்டு பாடு, ஜெர்மன்லேயே வந்து கூவு அப்படின்ட்டு சொல்லி தருவாங்க போல் அப்படின்ட்டு நட்டில் அவன் நினைக்கிறான். ஏன்னா நம்மளை வந்து ஃப்ரெஞ்சில் வந்து ஜெர்மனை வந்து நீ கற்றுக்கணும்னு சொல்லிட்டு புஷ் பண்ணாலும் அது மாதிரி இவங்க விட்டால் பிஜியனை கூட வந்து சொல்லுவாங்க போலன்ட்டு நினைக்கிறான். சரி, இவன் எழுதிட்டே இருக்கும்போது அடிக்கடி ஹேமலை பார்ப்பான். ஹேமல் வந்து என்ன பண்ணிப்பாருன்னா மோஷன்லெஸ்ஸாக அப்படியே சேரில் உட்காந்துட்டு ஒரு இடத்துல வந்து அப்படியே பார்த்துட்டே இருப்பார். ஏன்னா இவர் என்டையர் வாழ்க்கையே வந்து இந்த ஸ்கூல் தான் அப்படின்னும் போது அந்த மைண்டில் வந்து எல்லாம் ஓடிக்கிட்டே இருக்கும் அவருக்கு என்னென்ன விஷயம் நடந்துன்னு சொல்லிட்டு அது எல்லாமே வந்து அவர் மைண்டை வந்து ஃபிக்ஸ் ஆகினே இருந்திருக்கும்.
ஃபேன்சி ஆச்சரியம் என்னன்னா, கிட்டத்தட்ட 40 வருஷம் அவரு இதே பிளேஸ்லயே வந்து உட்காந்துருக்காரு. இதே பிளேஸ்ல இருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னது சொல்லி தர்றது, அப்படியே எதிர்க்கே அவருடைய வீடு. வித் ஹிஸ் கார்டன் அவுட் சைட் த விண்டோ. அப்படியே அந்த விண்டோக்கு எதிர்க்க பார்த்தீங்கன்னா, அவரோட வீடு இருக்கு. அண்ட் ஹிஸ் கிளாஸ் இன் ஃப்ரண்ட் ஆஃப் ஹிம். ஓகேங்களா? எந்த நேரத்திலும் பார்த்தாலுமே வந்து அவர் வந்து டக்குன்னு ஸ்கூல்லேருந்து வீட்டுக்கு போலாம், வீட்லேருந்து ஸ்கூலுக்கு போலாம். அப்ப அந்த அளவுக்கு கிட்டயா இருக்கும் அவருடைய இடம். ஓகேங்களா? ஸோ அது மட்டும் இல்லாம, இங்க மாறுனது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த டெஸ்க்கும் பெஞ்சஸ் தான். இத்தன வருஷம் இருந்து உட்காந்து தேஞ்சு போனது. த வால்நட் ட்ரீஸ் இந்த கார்டன் அவருடைய வால்நட் ட்ரீ வந்து கார்டனில் இருக்கிறது நல்லா வளர்ந்துருச்சு. ஹோப் வைன் தட் ஹீ ஹேட் பிளான்டட் ஹிம்செல்ஃப். ஹோப் வைன் சொல்லக்கூடிய ஒரு செடி. அந்த செடி வந்து பார்த்தீங்கன்னா, அவர் தான் வந்து நட்டாரு. அது வந்து என்ன ஆகுது, அப்படியே ட்வின்னாகி எடுத்து அந்த படர்ந்து விண்டோஸ் வழியா போச்சு. இப்போ விண்டோஸ்லேருந்து ரூஃப் வரைக்கும் போச்சு. அந்த அளவுக்கு அது வளர்ந்துச்சு. ஹவ் இட் மஸ்ட் பி ஹேவ் broken his heart to leave it all poor man. அதாவது இப்போ புவர் மேன் வந்து இதில் பாவம். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல அவர் பார்த்தீங்கன்னா, இது எல்லாமே விட்டுட்டு போகிறதுக்கு அவருக்கு வந்து எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். பாவம் இந்த புவர் மேன் இதெல்லாமே வந்து கேட்டது நாளைக்கு போய் ஆகணும் போது. ஸோ அந்த சமயத்தில் ஒரு சவுண்ட் கேட்குது. அவங்க சிஸ்டர் வந்து அவங்க ரூம் எல்லாமே வந்து என்ன பண்ணுறாங்க, திங்ஸ்லாம் வந்து பேக் பண்ணுறாங்க. பேக்கிங் தேர் ட்ரங்க்ஸு. ஏன்னா நாளைக்கு வந்து அவங்க இந்த நாட்டை விட்டு வெளியே போய் ஆகணும். ஆனால் இருந்தாலும் அவருக்கு ஒரு தைரியம். கடைசி வரைக்குமே அவருடைய லாஸ்ட் லெசன் வந்து நடத்திட்டு தான் இருக்கிறாரு. ஆஃப்டர் ரைட்டிங் எழுதி முடிச்சிட்ட உடனே அவங்களுக்கு வந்து ஹிஸ்ட்ரி லெசன் இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த பேபிஸ்க்குலாம் வந்து இந்த பேசிக்ஸ் சொல்லித்தர பார்த்தீங்களா, ஏபிசிடி அந்த மாதிரி பாபா பூன்னு சொல்லிட்டு அதெல்லாம் வந்து சொல்லித்தராரு. பின்னாடி பார்த்தீங்கன்னா, டவுன் தேர் அட் த பேக் ஆஃப் த ரூம் ஓல்டு ஹார்ஸ் இருக்கார்லையே, அவர் வந்து அவருடைய ஸ்பெக்டகிள்ஸ் போட்டுட்டு இந்த ப்ரைமர் இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த ப்ரைமர் அவர் கையில் வச்சுட்டு அதில் வந்து அவர் ஸ்பெல் பண்ணி படிக்கிறாராமா. யூ குட் see தட் he too was crying. அதாவது அவர் கூட வந்து என்னது அழுதுகிட்டே படிக்கிறாரு. வாய்ஸ்லாம் ட்ரம்பிள் ஆகுது, ஷிவர் ஆகுது எமோஷனால். ஐயோ இதுதான் நம்மளுடைய கடைசி இது ஃப்ரெஞ்சு கற்றுக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எமோஷன் ஆகுது. இதை பார்க்கறதுக்கு அவர் பேசுறது இதெல்லாம் பண்ணுறத பார்க்கறதுக்கு இவங்களுக்குலாம் வந்து சிரிப்பும் வருது, அழுகையும் வருது. ஐயோ இந்த லாஸ்ட் நாளை வந்து எப்படி நம்ம மறப்போம். ஹவ் வெல் ஐ ரிமெம்பர் இட் த லாஸ்ட் லெசன். ஸோ 12 மணி பெல் அடிக்குது. இந்த 12 மணி சர்ச் பெல் எதுக்கு அடிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஏஞ்சல்ஸ்ன்னு சொல்லக்கூடியது ஒரு நாளைக்கு 3 தடவை வந்து ப்ரே பண்ணுவாங்க. மார்னிங், நூன், சன்செட்டு. ஸோ இது வந்து எதுக்காகனா, இந்த ரோமன் கேத்தலிக் வந்து ஜீசஸ் நினச்சும் மேரி மாதாவை நினச்சும் என்ன பண்ணுவாங்க, ப்ரே பண்ணுவாங்க. ஸோ அது மாதிரி அந்த டைம் வந்துடுச்சு. அதே சமயத்தில் வந்து புரூஷியன் சோல்ஜர்ஸ்லாமே அவங்க ட்ரில்லிலேருந்து வந்துட்டு வராங்க. அந்த ட்ரில்லேருந்து வரும்பொழுது அந்த ட்ரம்பட் சவுண்டு வந்து வாசிட்டே வருவாங்க. அந்த ட்ரம்பட் சவுண்டு வந்து பார்த்திங்கன்னா என்ன ஆகுது, வெளியே கேட்குதாம்மா. எங்கே தான் அவங்க விண்டோவுக்கு கீழே கேட்குது. ஹேமல் வந்து ஏஞ்சி நிற்கிறா. அவர் பார்க்கறதுக்கு ரொம்ப வெளுந்து போன முகம். அதாவது ரொம்ப பாவப்பட்டு அப்படியே ஐயோ என்னடா அப்படின்ற மாதிரி ஒரு வெளுந்து போன முகத்தோட அவர் சேர்லேருந்து ஏஞ்சி பார்த்தா ஏஞ்சி நிற்கிறாரு. இது வரைக்கும் அவர் வந்து இவ்வளோ உயரமா அப்படின்ற மாதிரிக்கு இவனுக்கு ஆச்சரியமா இருந்தது. இது வரைக்கும் பார்த்ததே இல்லை, இவ்வளோ டாலாக இருப்பாரான்ட்டு. உடனே மை ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்ட்டு சொல்கிறாரு. ஐ ஐ அப்படின்ட்டு ஆரம்பிக்கிறாரு. அதுக்கு மேலே அவரால் பேச முடியல. அப்படியே தொண்டெல்லாம் வந்து சோக் ஆயிடுச்சுன்னா வந்து வார்த்தை சிக்கிக்கிச்சு, பேச முடியல. அதெல்லாம் அவரால் எதுவுமே பண்ண முடியல. உடனே பிளாக் போர்டு கிட்ட திரும்பி சாக் பீஸை வச்சு என்ன பண்ணுறாரு, bearing on it all his might, he wrote a large as he could. எவ்வளோ பெருசாக எழுத முடியுமோ அவ்வளோ பெருசு வந்து எழுதுறது விவிலே ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்லிட்டு. இந்த விவிலே ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்லக்கூடிய வந்து இப்போ வந்து இந்த ஃப்ரெஞ்ச் வாழ்க அப்படின்னு சொல்லக்கூடியது. அந்த மொழியில் இது வந்து ட்ரான்ஸ்லேட் பண்ண முடியலன்ட்டு இங்கிலீஷில் சொல்கிறாங்க. இது வந்து விவிலே ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்லக்கூடியது லாங் லிவ் ஃப்ரெண்ட்ஸ். இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. உடனே வந்து அது எழுதிட்டு அவர் கஷ்டம் தாங்கலை. ஓகேங்களா? உடனே என்ன பண்ணார், ஹி ஸ்டாப்ட் அண்ட் லீன்ட் ஹிஸ் ஹெட். ஓகேங்களா? அவருடைய தலையை வந்து அப்படியே செவத்தோட அந்த வாளோடு சேர்ந்து அப்படியே வச்சுக்கிட்டு என்ன எந்த ஒரு வார்த்தையும் சொல்ல, அவர் வந்து ஆக்ஷன் மட்டும் பண்ணார். கையில் போங்க, த ஸ்கூல் இஸ் டிஸ்மிஸ்ட், யூ மே கோ. ஸ்கூல் முடிஞ்சிச்சு, நீங்கள் கிளம்பி போங்க அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு கிட்டத்தட்ட 40 இயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் இது ரொம்ப முக்கியம். ஸோ கிட்டத்தட்ட 40 வருஷமாக வந்து ஃப்ரெஞ்சு வந்து சொல்லி தந்திருக்காரு. இதுக்கப்புறமேட்டு நம்ம சொல்லித்தர முடியாதே இந்த இடத்துல அப்படின்னு சொல்லிட்டு அதை ஃபீல் பண்ணுறது தான் இதில் வந்து சொல்கிறாங்க. அப்போ ஒரு மொழியை வந்து இன்னொரு மொழியை திணிக்கிற ஒரு இதாக தான் இந்த லெசனில் வந்து வெளிப்படுத்துகிறாங்க. அபவுட் தி ஆத்தர் பற்றி பார்த்தலாம். அல்ஃபான்ஸ் தௌதத் 1840லேருந்து 1897 வரைக்கும் வந்து வாழ்ந்திருக்காரு. இவர் வந்து ஒரு ஃப்ரெஞ்ச் நாவலிஸ்ட், ஷார்ட் ஸ்டோரியும் வந்து நிறைய எழுதியிருக்காரு. இந்த லாஸ்ட் லெசன் சொல்லக்கூடிய வந்து ஃப்ரான்ஸோ ப்ரூஷியன் வார் நடந்திருக்கு. 1870லேருந்து 71 வரைக்கும் நடந்திருக்கு. ஓகேங்களா? இன் விச் ஃப்ரான்ஸ் வாஸ் டிஃபீட்டட் பை த ப்ரூஷியன் லெட் பை பிஸ்மார்க். ஃப்ரான்ஸ் வந்து இதில் தோற்றுருக்குன்னு சொல்லாங்க. அதுமாதிரி ப்ருஷியான்னு சொல்லக்கூடியது இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஜெர்மன், போலண்ட் அண்ட் ஒரு சில பகுதி ஆஸ்திரேலியா சொல்லக்கூடிய பகுதி வந்து இதில் இருக்குது. ஸோ இந்த ஸ்டோரி வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெஞ்சு டிஸ்ட்ரிக்ட் வந்து அல்சேஸும் லொரைனும் வந்து பார்த்திங்கன்னா ப்ருஷியன் கைவசம் போயிடும். அதில் இருக்கக்கூடிய விஷயத்தை தான் வந்து இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க.